வணக்கம் நண்பர்களே. செஸ் வரலாறு, வீரர்கள் மற்றும் போட்டிகளை பற்றி தெரிந்து கொள்வது செஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டிற்கு அவசியமான ஒன்று. ஏனெனில் அது காலத்தால் உருவாக்கப்பட்ட டாக்டிக்கல் பேட்டர்ன்ஸ் மற்றும் நவீன விளையாட்டை உருவாக்கும் ஸ்ட்ராட்டஜிக் கான்செப்ட்ஸ் ஆகியவற்றுக்கு ஒரு நல்ல அடித்தளத்தை அமைத்துக் கொடுத்தது. ஒரு சதுரங்க ஓப்பனிங் இன்று வரை உலகின் முன்னணி வீரர்களால் பயன்படுத்தப்படுகிறது. அதை உருவாக்கியவர் 200 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர் என்றால் நம்புவீர்களா? இன்று நாம் பார்க்கப் போவது சதுரங்க வரலாற்றில் முக்கியமிடம் பெற்ற அலெக்சாண்டர் டிமிட்ரியவிச் பெட்ரோவ் பற்றியது. பெட்ரோவ் 1894ஆம் ஆண்டு ரஷ்யாவில் பிறந்தார். 15 வயதில் அவர் ரஷ்யாவின் சிறந்த சதுரங்க வீரராக இருந்தார். அரை நூற்றாண்டுக்கும் மேலாக பெட்ரோவ் ரஷ்யாவின் மிக சிறந்த சதுரங்க வீரராக கருதப்பட்டார். அவரின் மிகப்பெரிய பங்களிப்பு பெட்ரோவ் டிஃபென்ஸ் ஆகும். இன்றும் உலகின் சிறந்த கிராண்ட் மாஸ்டர்கள் இதை பயன்படுத்துகிறார்கள். பெட்ரோவ் டிஃபென்ஸ் பொதுவாக சிமெட்ரிக்கல் பொசிஷன் ஆகும். அதனால் பல நேரங்களில் இது டிரா ஓப்பனிங் என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் திறமையான வீரர்களால் இதை மிகவும் தாக்குதலாகவும் மாற்ற முடியும். பெட்ரோவ் ஒரு எழுத்தாளரும் ஆவார். 1824ஆம் ஆண்டு அவர் ரஷ்யாவில் சதுரங்கத்தை பற்றிய ஒரு முக்கியமான புத்தகத்தை வெளியிட்டார். அது ரஷ்யாவில் சதுரங்க வளர்ச்சிக்கு அடித்தளம் அமைத்தது. அவர் தனது காலத்தில் சிறந்த சதுரங்க வீரராக இருந்தார். அந்த காலத்துல சர்வதேச போட்டிகள் இல்லாவிட்டாலும் அவர் உள்ளூர் போட்டிகளில் சிறப்பாக விளையாடினார். 1863 மற்றும் 1864ஆம் காலகட்டத்தில் நடைபெற்ற ஜனவரி கிளர்ச்சி நேரத்தில் அவர் வார்சாவை விட்டு வியன்னா மற்றும் பாரிஸ் நகரங்களுக்கு சென்றார். 1863ஆம் ஆண்டு பாரிஸில் பால் ஜூர்னூட் உள்ளிட்ட பலருடன் போட்டியிட்டார். அலெக்சாண்டர் ஹாஃப்மன் மற்றும் அலெக்சாண்டர் பெட்ரோவ் ஆகியோருக்கு இடையில் நடைபெற்ற 1844ஆம் ஆண்டு வார்சாவில் நடைபெற்ற சதுரங்க போட்டி அவரது அற்புதமான திட்டமிடல், சென்டர் கண்ட்ரோல் மற்றும் தாக்குதல் திறமையால் பெட்ரோவ்ஸ் இம்மார்ட்டல் என புகழப்படுகிறது. இந்த அருமையான போட்டியை இந்த வீடியோவின் இறுதியில் பார்க்கலாம். பெட்ரோவ் ஒரு தனித்துவமான சதுரங்க சிந்தனையாளர் ஆவார். தனது காலத்தில் ஆதிக்கம் செலுத்திய ஃபிலிடோர் அவர்களின் கருத்துக்களுக்கு எதிராகவும் அவர் தயங்காமல் கருத்து தெரிவித்தார். பெட்ரோவின் மிகவும் பிரபலமான செஸ் ப்ராப்ளம்ஸ் மாஸ்கோவிலிருந்து நெப்போலியன் பின்வாங்குதல் ஆகும். இந்த வீடியோவின் இறுதியில் இதை பார்ப்போம். அவர் உருவாக்கிய அந்த செஸ் ப்ராப்ளம்ஸ் இன்றும் பேசப்படுகிறது. அலெக்சாண்டர் பெட்ரோவின் தனிப்பட்ட வாழ்க்கை பற்றி அதிகமான தகவல்கள் வரலாற்றில் இல்லை. சதுரங்கம் அவரது வாழ்க்கையின் மிக முக்கியமான பகுதியாக இருந்ததால் அவர் தனது நேரத்தை பெரும்பாலும் அதற்காகவே செலவழித்தார். பெட்ரோவ் 1867ஆம் ஆண்டு வார்சாவில் மரணமடைந்தார். ஒரு மனிதன் வாழ்ந்த காலம் முடிந்தாலும் அவரது சிந்தனைகள் என்றென்றும் உயிருடன் இருக்கும். அதற்கான சிறந்த உதாரணம் அலெக்சாண்டர் பெட்ரோவ். நன்றி.